வாக்குல ரெண்டு காதல் ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹாஸ்பிட்டல்ல கட்டுறதுக்கு இவ்ளோ பணம் ஏது உங்களுக்கு? ஓ, இவ கொடுத்தாளா? சொல்லுங்க, இவ தானே உங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கா? ஆமா. இப்பவே ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும்னு தெரிஞ்சு ரம்யா தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணான். அதுக்காக நன்றி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, இப்படி அசிங்கப்படுத்தாத. என்னது நன்றியா? நான் இவளுக்கு நன்றி சொல்லணுமா? இத வேற எதிர்பார்க்கறீங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இவ பணத்தை மிர காட்டுறதுக்காக எனக்கு பிச்சை போடுற மாதிரி பணத்தை தூக்கி வீசுவா. உடனே நான் இவளுக்கு கூழ கும்பிடு போடணுமோ? ஈஸ்வரி, என்ன இது பிச்சை அது இதுன்னு சொல்ற? என் மனசுல எப்பவுமே அப்படி என்ன வந்ததே இல்ல. ஓ, அப்புறம் நீ கஷ்டப்படுறது தெரிஞ்சுதான் என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஆஹா, செம்ம. அப்புறம் நீ மட்டும் இல்ல, உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் இப்படிதான் செஞ்சிருப்பேன். நீ அவசரப்பட்டு வார்த்தையை விடாத ஈஸ்வரி. போதும் போதும் போதும், நிறுத்து 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 நிறுத்து. நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்கிட்ட நான் பார்த்து பார்த்து பேசணுமோ? நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியாது. நீ இதெல்லாம் பண்ணதானே? இத பார்த்து நீ பெருந்தன்மையான ஆளுன்னு நினைச்சு உன் காலடியில இவர் கிடைப்பாரு. இவரை காப்பாத்த பெத்த அப்பனையே போலீஸ்ல மாட்டி விட்டவதானே நீ? அதே மாதிரி இப்ப இந்த பணத்தை கொடுத்து ரொம்ப நல்லவ மாதிரி காட்டிக்க பாக்குற, அதானே உண்மை? ஆனா அடுத்தவ புருஷனை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு ஒரு போட்டி வச்சுன்னு வச்சுக்கோ, அதுல நீ தாண்டி முதல்ல வருவ. என்னம்மா பிளான் பண்ணி காய நகத்துற? ஈஸ்வரி, போது நிறுத்து. சரவணா, வேண்டாம். ரம்யா, சும்மா இரு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. உனக்கு நல்லது செஞ்சவங்கள இந்த மாதிரி அவமானப்படுத்தி பேசுற, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் தப்பா தான் பாப்பேன்னு கங்கரம் கட்டி தெரிஞ்சா நான் என்னதான் பண்றது சொல்லு? ரம்யாவை நான் இங்க கூட்டிக்கே வந்திருக்க மாட்டேன். ஆனா இவதான் அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணான்னு தெரிஞ்சா நீ மனசு மாறுவேன்னு அவ நம்புனா. ஆனா அந்த நன்றி கூட இல்லாம நீ இவளே அசிங்கப்படுத்தி பேசுறல, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. நீ இது மேல உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். என்னவோ பண்ண. வாரம்யா போலாம். எங்க போறீங்க? எங்க போறீங்க? இவ போட்ட பிச்சையில என் அப்பாவோட ஆபரேஷன் நடக்கவே கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். இவ போட்ட பிச்சையில என் அப்பாவோட ஆபரேஷன் நடக்க கூடாது. இதுல இவ கட்டின பணம் இருக்கு. இவ உதவி செஞ்சான்னு இவளுக்கு நன்றி கடன் பட்டு நிக்கிறத விட எனக்கு வேற அசிங்கமே கிடையாது. எடுத்துட்டு போங்க இந்த காசை. ஈஸ்வரி, நீ என்ன பண்ண? காசு கொடுத்துட்டேன்ல, கிளம்பு. இந்த ஈஸ்வரி ஒண்ணும் இல்லாம போனா கூட அவ கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டான்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை என் மூஞ்சில கூட முழிக்காதீங்க. உனக்கும் சேர்த்துதான். போங்க இங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. ரம்யா, வா போலாம். இன்னொரு தடவை வந்தீங்க அவ்வளவுதான்.
கதிர் பல்ஸ் பாரு. என்னமாச்சு? வாடகை கூட்டிட்டு போயிடலாம். வீடு செக் பண்ணிக்கலாம். ஈஸ்வரி தானே உங்க பேரு? ஆமா டாக்டர். எதனால இந்த மயக்கம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல டாக்டர். ஒரு டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருந்தேன். திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. வாமிட் வேற. சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அப்பாவும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு. ஆபரேஷனுக்கு பணம் கட்ட அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டென்ஷன்ல மயக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் டாக்டர் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆமா டாக்டர். கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு வாந்தியும் மயக்கமும் வருதுன்னா அதுக்கு ஃபுட் பாய்சன் தான் காரணமா இருக்குமா ஈஸ்வரி? இன்னுமா உங்களுக்கு புரியல? நீங்க கன்சீவா இருக்கீங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நீங்க அம்மாவாக போறீங்க. நிஜமாவா டாக்டர் சொல்றீங்க? ஆமாமா. உங்க அப்பாவும் இங்கதான் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? அப்பாவுக்கு ஹார்ட்ல ஏதோ பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க டாக்டர். முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. தாத்தா ஆக போறேன்னு தெரிஞ்சாலே உங்க அப்பாவோட பிரச்சனை தன்னால குணமாயிடும். ஹார்ட் ஆபரேஷன் வேற பண்ண போறாருன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி இந்த குட் நியூஸ் அவர்கிட்ட சொல்லுங்க. பேரனை பார்க்க போறோன்ற நம்பிக்கையில ஆபரேஷனுக்கு பயப்படாம போவாரு. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு ஈஸ்வரி? என்னாச்சு ஈஸ்வரி? அவரு என் கூட இல்ல டாக்டர். ஓ, வெளியூர்ல வேலை பாக்குறாரா? அப்படின்னா உடனே அவருக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லி வர சொல்லுங்க. இல்ல டாக்டர், எனக்கும் அவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாங்க இப்போ ஒன்னா இல்ல. எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்க ரெண்டு பேருடைய லைஃபுக்கும் இது முக்கியமான விஷயம். இந்த நேரத்துல நீங்க ஒன்னா இல்லைன்னா எப்படி? நியாயமா உங்க அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி உன் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியணும். தான் அப்பா ஆக போறதை விட ஒரு ஆம்பளைக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல. அதனால எல்லா பிரச்சனையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவர்கிட்ட நீங்க கன்சீவா இருக்கேன்றத சொல்லுங்க. பிறக்க போற உங்க குழந்தையால நீங்க ஒண்ணு சேர்ந்ததா இருக்கட்டுமே. போங்க. சரிங்க டாக்டர். என்னம்மா? டாக்டர், இந்த விஷயம் இப்போதைக்கு என் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். நானே சொல்லிக்கிறேன். ஓகேம்மா. வரேன் டாக்டர். தேங்க்யூ. நீங்க அம்மாவாக போறீங்க. எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்க ரெண்டு பேருடைய லைஃபுக்கும் இது முக்கியமான விஷயம். இந்த நேரத்துல நீங்க ஒண்ணா இல்லைன்னா எப்படி? ஆமாண்டி, நீ சொன்ன லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 10 பேர் உனக்கு அனுப்பியிருக்கேன். அதுல ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணிக்கோ. சரியா? எதுவா இருந்தாலும் திருப்பி கேளு. ஆமா, நல்ல பேரு தான் இருக்கு. சரியா? சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். யாரு போன்ல? அது
என் ஃப்ரெண்டு, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கான். வீல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல தமிழ் பேரை பார்த்து சொல்ல சொன்னா. ஹோ, இந்த வேலைலாம் பாக்குறியா? ஹலோ, நான் 12th தமிழ்ல 190 மார்க் எடுத்தவ தெரியுமா? யாரு நீ? நானே தான். என் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு யாருக்கு குழந்தை பிறந்தாலும் என்கிட்ட தான் பேரு கேட்பாங்க. ஐயோ, சூப்பர் சூப்பர்மா, கை கொடு கை கொடு. பெரிய சேவை தான். ஆனா நீதான் 10th ஃபெயில்னு கேள்விப்பட்டேன். என்ன ஈஸ்வரி, தண்ணி வேணுமா? அதெல்லாம் இல்ல. ஓ, 10th தான். ஆனா ஃபெயில் எல்லாம் ஆகல. 100க்கு 90 மார்க் தமிழ்ல. ஓ, சரி சரி சரி, நம்பிட்டேன். அப்புறம் போன்ல வேற என்ன பேசுனீங்க? அதெல்லாம் முடிஞ்சதுங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோமா? நம்ம விஷயமா? என்னது? அதுவா, அது என்ன அது வந்து அடப்போற, என்னன்னு சொல்லி தொலை. அது நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேரு வைப்பீங்க? ஓ, இப்பதானே சொன்னேன், யாருக்கு குழந்தை பிறந்தாலும் நீ தான் பேர் சூஸ் பண்ணுவேன்னு. நம்ம குழந்தைக்கும் நீ ஏதாவது பார்த்து ஒன்று வச்சிரு. ஹலோ 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 ஹலோ, இப்படி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. சொல்லுங்க, என்ன பேரு வைப்பீங்க? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளை பேரு சொல்லுங்க. அப்பதான் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். புரியலையே. புரியல? பொதுவா பசங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் இருந்திருந்தா நைஸா அந்த எக்ஸ் லவர் பேரு பிறக்க போற குழந்தைக்கு வச்சிருவாங்க. அது இப்ப நீங்க என்ன பேர் சொல்றீங்கன்றத வச்சு உங்க பாஸ்ட் என்னன்னு நான் கெஸ் பண்ணிடுவேன். அதுக்கு தான். அடி பாவி, பேர் வைக்க சொன்னா எனக்கு வேட்டு வைக்க பாக்குறியா? என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ, நியாயமா பார்த்தா ரம்யா பேரை தான் சொல்லணும். ஆனா அதை சொன்னா சாமி ஆட ஆரம்பிச்சிருவாளே. வேற ஏதாவது ஒரு பேரை சொல்லிடுவோமா? எவ்வளவு நேரம் யோசிப்பீங்க? கார்த்திகா எப்படி இருக்கு? யார் அந்த கார்த்திகா? அது வந்து உங்க போனை கொடுங்க. எதுக்கு? இல்ல கார்த்திகான்ற பேர்ல யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ண வேண்டாமா? கொடுங்க. ஈஸ்வரி, அப்பலாம் யாரும் இல்ல. அப்புறம் எதுக்கு குறிப்பா நீங்க அந்த பேரை சொன்னீங்க? இல்ல, உங்களுக்கும் அந்த பேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. உண்மையை சொல்லுங்க. அதெல்லாம் எந்த மண்ணும் இல்ல. எங்க அம்மா எனக்கு சரவண, என் தம்பிக்கு செந்தில்னு முருகன் சம்பந்தமா பேர் வச்சாங்க. அதனால அது பையனா இருந்தா கார்த்திக், பொண்ணா இருந்தா கார்த்திகான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதான் அந்த பேர் சொன்னேன். உண்மை இதாண்டி காரணம். என்ன நம்புடி தாயே. ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். இதானே உண்மை? வேற எதுவும் காரணம் இல்லையே? சத்தியமா இல்லடி அம்மா, தயவு செஞ்சு நம்பு. சரி, ஓகே, நம்புறேன். இப்போ நான் என்ன பேர் வைப்பேன்னு கேளுங்களேன். நீ என்ன பேர் வைப்ப? நம்ம 2 பேரோட பேரையும் சேர்த்த மாதிரி ஒரு பேரை தான் வைப்பேன். என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். 2 பேரையும் சேர்த்த மாதிரியா? ஆமா. என் பேரு சரவண, உன் பேரு ஈஸ்வரி. இது 2யும் சேர்த்தா சவாரி தானே வைக்க முடியும். என்ன ஈஸ்வரி, இதெல்லாம் ஒரு பேரா? நம்ம பிள்ளை எப்படி கூப்பிடுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏய் சவாரி போலாமா? சவாரி வந்துட்டியா? சவாரி எங்க இருக்க? கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு ஈஸ்வரி. நமக்கு இந்த பேர் வேண்டாம். கொஞ்சம் கிட்ட வாங்களே. நல்லா இருக்கனா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. வலிக்குதா? 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 நான் எவ்வளவு அழகான பேரை யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க அதை வச்சு காமெடி பண்றீங்களா? வலிக்குது வலிக்குது வலிக்குது. சாரி ஈஸ்வரி, தெரியாம சொல்லிட்டேன். சரி சரி, அது என்னன்னு நீயே சொல்லிடு ப்ளீஸ். என்னால முடியல. சொல்லு, முறைக்காத, சொல்லு. சொல்றேன். சரவணன், ஈஸ்வரன். இந்த 2 பேரையும் சேர்த்தா சர்வேஸ்வரன் இல்ல சர்வேஸ்வரின்னு அழகான பேர் கிடைக்கும். இந்த 2 பேருமே சிவனையும் சக்தியையும் குறிக்கும். அப்படியா? இதுதான் நம்ம குழந்தைக்கு என்னோட சாய்ஸ்.
எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் ஈஸ்வரி. இப்படி அழகான பேரை யோசிக்காம சவாரியா சவாரி. நீங்க பேரே வைக்க வேண்டாம், என் பிள்ளைக்கு நானே பேர் வச்சுக்கிறேன். அடி பாவி, இதே தானடி நானும் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது, நீங்க ஒரு பேர் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன இழுத்து விட்டு இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்க. பேர் வைக்கிற வேலையே எனக்கு வேண்டாமா. இனிமே உன் பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஓகேவா? என்ன ஆளை விட்டு சரியா? தயவு செஞ்சு விட்டு. தள்ளி விட்டுட்ட போறீங்க? போங்க. இப்படியும் என்கிட்ட தானே வந்தாகணும். சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரி அழகா இருக்கு. என்ன ஈஸ்வரி, இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வாழ்க்கை பூரா இப்படி தனியாவே இருக்கலாம்னு நினைக்கிறியா? இதுக்கு முன்னாடி ஓகே, நீ ஒருத்தி தான், உன் இஷ்டத்துக்கு நீ முடிவெடுத்த. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியுமா சொல்லு? இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்காகவாவது நீ சரவணன் கூட சேர்ந்து வாழணும். இதுக்கு மேல நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. முதல்ல நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சரவணன் கிட்ட சொல்லு. எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லது. புரிஞ்சுதா? என்ன மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? இல்ல, அவர் செஞ்ச சில விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படி எல்லாத்தையும் ஒரே நாள்ல மறந்துட்டு அவரோட சேர்றதுன்னு நான் யோசிக்கிறேன். இதுக்கு முன்னாடியாவது அவரே வந்து என்கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு. அப்பெல்லாம் நான் அவருக்கு அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. ஆனா இப்போ நானே அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசி சமாதானமா பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓ, ஈகோ. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், ஆனா ஈகோ மட்டும் வரவே கூடாது. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவளான்னு சண்டை போட்டு வாழ்க்கையை தொலைச்சவங்க இங்க கோடி பேர் இருக்காங்க. சரவண எந்த ஈகோவும் பார்க்காம தானே உங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாரு. நீ எதுக்கு அவர்கிட்ட ஈகோ பாக்குற? இப்போவும் நீ இத உன் குழந்தைக்காக தானே செய்யற. ஒரு உயிருக்காக நீ உன் ஈகோவை விட்டு கொடுத்து போறதுனால என்ன வந்துட போகுது? ஏற்கனவே சரவணா உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு தான் இருக்காரு. அத நீயும் பாத்துட்டு தானே இருக்க. சரவணனும் ரம்யாவும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு நீ தான் சொல்ற. ஆனா நீயே தான் அவங்க ஒன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கற. சரவணனை நீ உன் கைக்குள்ள வச்சிருந்தா ரம்யாவால எப்படி அவரை நெருங்க முடியும்? அத நீ யோசிக்கவே மாட்டியா? உனக்கு சொந்தமானத நீ தூக்கி தெருவுல வீசிட்ட. அத போறவங்களும் வரவங்களும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பல நேரங்கள்ல நமக்கு வில்லன் வெளியே இருக்கிறது இல்ல ஈஸ்வரி, நமக்குள்ளேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடும். இதுக்கு மேலயும் நீ இந்த விஷயத்த பத்தி யோசிக்காத. சரவணனுக்கு போன் போட்டு அவரை நேர்ல வர சொல்லு. வந்ததும் நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லு.
அதுக்கப்புறம் பாரு, ரம்யாவே அவர்கிட்ட வந்தாலும் சரவணன் விலகிதான் போவாரு. என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுதா? இல்ல தனியாவே வாழ்க்கை போறா கஷ்டப்படலான்னு இருக்கியா? இல்ல, எனக்கு நல்லாவே புரியுது. அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்ல. சரவணனை ரம்யா கிட்ட இருந்து பிரிக்கணும்னா அவரை என் கூட வச்சுக்கணும். அதான் கரெக்ட். பரவாயில்லையே, கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிட்ட. அப்புறம் என்ன, நாளைக்கு முதல் வேலையா சரவணனுக்கு போன் போட்டு உன்னை வந்து பார்க்க சொல்லு. அப்புறம் எல்லாம் தன்னால நடக்கும். ஓகே? ஓகே. நான் கிளம்புறேன். என்ன?